சற்று முன் வெளியான தகவல். பயிர்களை பாதுகாப்பது எப்படி? விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான அறிவுறுத்தல். அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. விவசாயிகள் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பயிர்களை நோய் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பது எப்படி என தெரிந்து கொள்ளுங்கள். முழு விவரம் இங்கே. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் வகை பயிர்களை உளுந்து, பச்சை பயிறு தாக்கும் நோய்களுக்கான மேலாண்மை குறித்து கீழ்க்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி விவசாயிகள் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பயறு வகை பயிர்கள் உளுந்து, பச்சை பயிறு, மஞ்சள் தோமல் நோய்க்கான அறிகுறிகள். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நோய் மேலாண்மை. நோய் எதிர்ப்பு திறனுள்ள இரகங்கள் பம்பன் 4, 6, 7 மற்றும் 1 லிட்டர் நீருடன் 3 மில்லி வேப்பெண்ணெயை கலந்து தெளிக்க வேண்டும். வயலை சுற்றி சோள பயிரை 3 வரிசைகளில் விதைக்க வேண்டும். இமிடாகு லோபிரிட் 17.8% SL 100 மில்லி அல்லது டைமித்தோயோல் 0% EC 200 மில்லி தெளித்தல். மஞ்சள் ஒட்டும் அட்டைகள் 5 எண்கள். வேர் அழுகல் நோய்க்கான அறிகுறிகள். இலைகள் மஞ்சளாகி வாடி குறுகிய காலத்தில் இறந்து விடும். தண்டின் பட்டைகள் அழுகி விழுந்து தொடங்கி கொண்டிருக்கும். நோய் வேளாண்மை. ட்ரைகோடோமா ஆஸ்பரிமம் 1 கிலோவை 20 கிலோ மக்கிய தோலு உரத்துடன் கலந்து விதைப்புக்கு பின் 30 நாட்கள் கழித்து இடவும். நோய் தாக்கிய செடிகளின் வேர்ப்பகுதி நனையுமாறு கார்பன்டாசிம் 50% WP 1 கிலோ லிட்டர் கரைசலை ஊற்றுதல். சாம்பல் நோய்க்கான அறிகுறிகள். வெண்மை நிற துகள்கள் இலைகள் முழுவதும் படர்ந்து நாளடைவில் கருமையாக மாறிவிடும். நோய் வேளாண்மை. வெப்பம் விதைசாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% 10 நாட்கள் இடைவெளியில் இருமுறை தெளித்தல் வேண்டும். பயிறு வகை பயிர்களுக்கான உர பரிந்துரை. இரவை பயிராக இருப்பின் 1 ஏக்கருக்கு 10 கிலோ சத்து 20 கிலோ மணிசத்து 10 கிலோ சாம்பல் சத்து இருத்தல் வேண்டும். மானாவாரி பயிராக இருப்பின் 1 ஏக்கருக்கு 5 கிலோ நிலைசத்து 10 கிலோ மணிசத்து 10 கிலோ சாம்பல் சத்து இருத்தல் வேண்டும். மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி விவசாயிகள் பயன்பெற வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.